அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான் ஆண்மை குறைபாடு. அதிலும் குறிப்பாக விறைப்புத்தன்மை குறைபாடு. இந்த பிரச்சனையால் தன் மனைவியோடு நீண்ட நேரம் ஆண்களால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியவில்லை. இதனை சரி செய்ய, இதனை குணப்படுத்துவதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய அனைவரும் தயாராகவும் உள்ளார்கள். ஆனால் மருந்துகளின் வழியாக இதனை சரி செய்வதை காட்டிலும் உணவுகளின் வழியாக எப்படி நிரந்தர தீர்வு காண முடியும், அதற்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்: நம்பர் 1, முருங்கைப்பூ. விந்து முந்துதல் பிரச்சனையால் தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாட்டை கொண்டிருக்கும் ஆண்களுக்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும். முருங்கைப்பூவை பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்கும் விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்புச்சத்து போன்றவை ஆண்மை குறைபாட்டை நீக்க வல்லது. விந்தணுக்களை தரமாக மாற்ற, உற்பத்தியை பெருக்க முருங்கைப்பூவை சாப்பிடலாம். வீரியம் குறையாமல், வேகம் குறையாமல் ஆரோக்கியமாக இருக்க முருங்கைப்பூவை சாப்பிடலாம். முருங்கைப்பூவை காய வைத்து பொடியாக்கி 1 ஸ்பூன் அளவு பாலில் கலந்து தினமும் காலை வேளையில் 48 நாட்களுக்கு சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும். மேலும் உடலும் வலிமையாகும். இல்லற வாழ்க்கையில் விருப்பமில்லாத போது முருங்கைப்பூவை பாலுடன் சேர்த்து 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் வரை சாப்பிட்டால், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே உடல் உறவில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். 2வது, நெய். நெய் ஆண்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது டெஸ்டோன் உற்பத்தியை அதிகரிக்கும் கொழுப்புகள் மற்றும் விட்டமின்களை கொண்டுள்ளது. விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் ஆற்றல், செரிமானம் மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கு இது பெரிய அளவில் உதவுகிறது. இந்த 2 தான் எடுக்க போகிறோம். இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போடுங்க. அதை ஹீட் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த மல்லிகைப்பூவை போட்டு அதில் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. வெள்ளை கலர் இருக்க மல்லிகைப்பூ ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க. அதன் பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். சில பேரால் சாப்பிட முடியலன்னா இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதன் பிறகு இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்றது மூலமாக நான் சொன்ன உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். பின்குறிப்பு: நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இது போன்ற மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அதனால் இதை முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்தவும். தகுந்த ஆலோசனையின்றி பயன்படும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பு ஏற்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.